ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதுரு சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளு பருப்பு கடைஞ்சி ரசம் தான் வைக்க போகிறோம். சளி பிடிச்சி எல்லோரும் சளி பிடிச்சி கோல்டாக இருக்குது. அதனால் கொள்ளு பருப்பு கடைஞ்சி அதில் அந்த கொள்ளு பருப்பு ரசம் தான் வைக்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. ஒரு கிளாஸ் 1/4 லிட்ரு கொள்ளு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு சட்டியில் போட்டு வறுத்துருவோம். ஒரு வடை சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுக்கும்போது ஒரு மணம் வரும், அது பொரிஞ்சு உப்பி வரும். அந்த டைம் ஆகும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சிடலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருவோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். உப்பி வந்திருக்குல்ல, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறினதும் இந்த கொள்ளை கழுகணும், அரித்து கழுகணும். அடியில் கல் இருக்கும். அதனால் நம்ம தண்ணியில் போடும்போது அந்த மேலே வேஸ்ட்டு கொள்ளெல்லாம் அந்த மாதிரி மேலே வந்துடும். அது பூரா கழுகி கீழே ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் அரித்து கழுகி குக்கரில் போட்டிருக்கேன். நான் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் இருந்தால் விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்குவோம். ஒரு குட்டி ஸ்பூனில் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டு குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சு மூடி வெயிட் போட்டு இது ஒரு 10 விசில் விட்டாலும் தப்பு கிடையாது. நல்ல விசில் நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இது வச்சு அடுப்பில் வச்சுருவோம். ரசத்துக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். ரசத்துக்கு நுணுக்கிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 5 பூண்டும் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் குருமிளகு, 1 துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காய கட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வர கொத்தமல்லி போட்டால் நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பிலை 2 கொத்து உருகி கழுகி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். நைஸாக அரையணுங்கிற அவசியம் கிடையாது. குறப்பாக தான் அரைச்சிட்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த அரைச்சிட்டு வந்த ரசத்துக்கு நுணுக்கிட்டு வந்துடலாம். நான் போட்டுட்டேன். அதிலே ஒரு குட்டி தக்காளி 3 தக்காளி எடுத்து நல்லா பிணைஞ்சி விட்டுறலாம். நல்லா கை வச்சு நல்லா கசக்கி விட்டுருவோம். நல்லா கசக்கி விட்டுட்டு புளித்தண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணியை நம்ம அதில் ஊற்றணும். பாருங்கள், நல்லா நசுக்கி விட்டாச்சு. மீதி புளித்தண்ணி அதில் ஊற்றிடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். போட்டு அந்த புளித்தண்ணி கரைச்சி வச்சதும் மிக்ஸி ஜார் கழுகி அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மறுபடியும் பிணைஞ்சி விடுவோம். தக்காளியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வேணால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூடி உப்பு தேவையான அளவுக்கு போட்டு அதையும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டாச்சு. குக்கரில் கொள்ளு வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். விசில் கேஸ் இறங்கினதும் இறக்கி பார்த்தா கொள்ளு நல்லா வெந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த தண்ணி மாத்திரம் இருத்து அப்படியே ரசத்துக்கு கலக்கி வச்சது கூட நம்ம ஊற்றிடுவோம். பாருங்கள், ரசத்துக்கு கலக்கி வச்சுருக்கோம்ல, அதில் அந்த கொள்ளு தண்ணியை இருத்து ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. கொள்ளு எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு கொள்ளை ஒரு கரண்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம்.
அரைச்சிட்டு வந்து இப்போ ரசத்துக்கு கலக்கி வச்சது கூடவே போட்டுருவோம். பாருங்கள், இந்த கரண்டி குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து அந்த ரசத்து கூடவே ஊற்றிடுவோம். ரசத்துக்கு கலக்கி வச்சது கூடவே ஊற்றிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். வெறும்பாய்க்கு நல்லா சுட சுட குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, வரமிளகா, உருண்டை மிளகா, நீட்ட மிளகா 2மே எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம், இது எல்லாமே நம்ம தாளித்து விட்றதுக்கு. அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிடுவோம். நம்ம ரசத்துக்கு எடுத்து வச்சது கூட ஒரு துண்டு வெல்லம் போட்டுடலாம். கடுகு போட்டு நல்லா பொரியுது. வெந்தயம், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டு நல்லா வறுபட்டதும் சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். அதில் சின்ன வெங்காயம் போய்ட்டு நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கி ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுட்டு வரமிளகா எடுத்து வச்சதையும் போட்டுருவோம். 4 கொத்து கருவேப்பிலை கழுகி அதில் போட்டுடலாம். நல்லா வணக்கி விட்டு போட்டு ரசத்துக்கு கலக்கி வச்சதை அதை நம்ம அதில் ஊற்றிடுவோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் மணமாக இருக்கட்டுங்கிறதுக்காக பெருங்காயத்தூள் போட்டிருக்கு. அதில் நம்ம கலக்கி வச்ச ரசத்தை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருவோம். நல்லா நுர கட்டட்டும். நல்லா நுர கட்டி வரட்டும். உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துருவோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது ரசம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே ரசம் நுர கட்டுறக்குள்ளே நம்ம வேக வச்ச பொருள் இருக்குது பாருங்கள், அதை கடையிறதுக்கு என்ன வேணும்னு பார்த்துருவோம். அதில் கொஞ்சம் உப்பை போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பாதி போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பாதி இருக்கிறதுல வந்து நம்ம பூண்டு ஒரு பூண்டு, 2 வரமிளகா, கருவேப்பிலை, வரக்கொத்தமல்லி, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அதில் அரைச்சிடுவோம். அதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரைச்சிட்டு வந்து 2யும் ஒன்றா போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுறலாம். நல்லா வலிச்சு விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜார் கழுகி அந்த தண்ணி கூடி ரசத்தில் ஊற்றிடுவோம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுருவோம். கொள்ளுப்பருப்பு கடைஞ்சதில் தாளித்து விடணுன்னு இருக்கிறவங்க தாளித்து விடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ ரசம் வந்து நல்லா நுர கட்டிகிட்ருக்கு பாருங்கள். பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது, ரசம் சட்டி ஃபுல்லாக இருக்குது. அந்த ரசத்தை நல்லா நுர கட்டிடுச்சு. கொதிக்க விடக்கூடாது. அதை அப்படியே கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சளி பிடிச்சிருக்கவங்க, காய்ச்சலாக இருந்தாலும், கபக்கட்டு இருந்தாலும், மூக்கு அடைச்சிருந்தாலும் நல்லா இந்த ரசத்தை சுட சுட ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதிரு சேனலில் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.